காங்கிரஸ் கட்சியில எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், இலக்கியவாதிகள் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு உங்க கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகியே சொல்லியிருக்காரு. இது உண்மையா? எனக்கு கலை இலக்கியத்தை பற்றி ரொம்ப எனக்கு ஈடுபாடு இல்லை, எனக்கு அந்த தெரியாது. ஆனால் நம்ம கட்சியிலே பல இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் எனக்கு நல்லா தெரியும். அது எழுத்தாளர்களுக்கு காங்கிரஸ் சித்தாந்தம் உடையவர்கள் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் குறிப்பாக நீங்கள் தமிழறிமணியன் எடுத்துக்கலாம், ஜெயகாந்தன் எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் காங்கிரஸ் சித்தாந்தத்தில் இருக்கவங்க தானே. இவங்கெல்லாம் காங்கிரஸ் சித்தாந்தத்துலேருந்து விலகுனவர்கள் கிடையாது. அதனால் அப்படி பார்த்தா எப்படி அவங்களுக்கெல்லாம் கட்சியில் வந்து ஒரு ஒரு செயல்படுகிற இலக்கிய அணி இல்லைன்னு வேணால் சொல்லாம ஒழிய இலக்கியவாதிகளுக்கும் படைப்பாளிகளுக்கும் காங்கிரஸ் கட்சியில் இடமில்லைன்னு கூறுவதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இருக்கலாம், பட் அதை சொல்லணும், ஒரு ஆர்கனைசேஷனே இல்லாத பொழுது, செயல் இல்லாத போது படுகிற ஒழிய இவர்களுக்கெல்லாம் கட்சியில் இடம் கிடையாது, இவர்களுக்கெல்லாம் பேச்சாளர்கள் இடம் கிடையாதுன்னு கூறுவது கொள்ள முடியாது. அது பட் எங்களுடைய பாணி வந்து திராவிட இயக்கங்கள் போல் இந்த மாஸ் மீடியாவை வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலன்றது வேணால் உண்மையாக இருக்கலாம் முடியாது. அதனால வந்து ஒதுக்கப்படுறோன்றது உண்மை கிடையாது. இந்த அளவுக்கு கட்சியை விட்டு கொடுக்காம ரொம்ப பொறுமையா பேசுறீங்க. ஆனா உங்க கட்சியில கோஷ்டி பூசல் இருக்கா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. இல்லை இந்த காங்கிரஸ் குரூப்ன்றதே தப்புங்க. எங்களுக்கு கொடுக்குற ஐடி கார்டு வேணா எடுத்து காமிக்கிறேன். என் ஐடி கார்டில் வந்து உறுப்பினர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் போட்டிருக்கோம். இந்த குரூப்பில் இருக்கிற அந்த குரூப்பில் இருக்கிறலாம் கிடையாதுங்க. இந்த குரூப்பே கிடையாதுங்க. காங்கிரஸ் எல்லாருமே காங்கிரஸ்காரங்க தான். இதில் வந்து எங்களுக்கு ஒன்றும் சித்தாந்த ரீதியாகவோ கொள்கை ரீதியாகவோ ஒன்றும் வேறுபாடுகள்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த குரூப் அந்த குரூப்னு சொல்கிறதே நான் ஒத்துக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காங்கிரஸில் குரூப் கிடையாது. நாங்கள் எல்லாரும் எங்களோட ஐடி கார்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்களாக தான் இருக்கிற மொழி, வேறு எந்த ஒரு குரூப்பும் கிடையாது எங்களுக்கு. அதனால் நான் அந்த குரூப்புன்றதே நான் ஒத்துக்கல. அதான் சொன்னேன், எஃபெக்டிவ் ஆர்கனைசேஷனல் லீடர்ஷிப்பை கொண்டு வந்தீங்கன்னா இந்த கோஷ்டி பூசல்லாம் உங்கள் கண்ணுக்கே தெரியாது. எல்லா கட்சியிலையும் கோஷ்டி பூசல் இருக்குது, எல்லா கட்சியிலையும் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாரும் ஒருமித்த கருத்தில் இருக்காங்களா? அங்கே வந்து உள்கட்சிக்குள்ளே பூசலே கிடையாதா? தலைமையாக ஒரு ஒற்றுமை தலைமையாக இருக்கலாம், ஆனால் கீழ் லெவலில் பூசல் இல்லையா? அதே மாதிரி தான். இதனால் இது ஒன்றும் உங்கள் என்னமோ தெரியல, காங்கிரஸ் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல, பத்திரிகையாளர் குறிப்பாக என்னமோ எங்கள் கட்சிக்கு மட்டும் தான் இந்த நோய் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் ஒரு வித்தியாசமாகவோ இது வந்து எங்களை வந்து கீழே இழுத்துற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அதான் சொல்லணும், எந்த தேர்தலில் நாங்கள் தோற்றுருக்கோம் இந்த காரணத்துக்காக சொல்லுங்கள். எந்த தேர்தலை நாங்கள் தோற்றுருக்கோம்? எந்த பொது தேர்தலை நீங்கள் சொல்கிற இந்த கோஷ்டி பூசல்ன்ற காரணத்துக்காக காங்கிரஸுடைய வேட்பாளர் எந்த பொது தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்? இந்த ஒன்றும் ஒரு பெரிய காரணமே கிடையாது. ஒரு ஒருமித்த தலைமை, ஒரு நிர்வாகிகள் வந்துட்டா செயல்படும் பொழுது இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. வேணா காங்கிரஸில் இந்த நிர்வாகிகள் இல்லாதனால, பார்ட்டி ப்ரோக்ராம்ஸ் அதிகமாக அவங்க கண்ணுக்கு தெரியாதனால என்னமோ இது மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோ, இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. என்ன பொறுத்தவரை என்ன கோஷ்டி பூசல் எங்களுக்கு மற்றவங்களுக்கு இல்லாத நோய் எங்களுக்கு என்ன இருக்குது? எல்லா கட்சியிலையும் கருத்து வேறுபாடுகள் உண்டு. எந்த கட்சியில் ஒருமித்த கருத்து இருக்குது? காங்கிரஸ் பேரியக்கத்துக்குள்ள இளைஞர்களை கொண்டு வர என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? மதச்சார்பின்மை, பொருளாதார முன்னேற்றம், இந்த இரண்டு கொள்கைகளை யாருக்காவது பிடிப்பு இருந்தால் அவர்கள் வந்து இருக்க வேண்டிய. எல்லாருக்குமே ரொம்ப உறுத்தலா இருந்துட்டு வரக்கூடிய ஒரு கேள்வி, உங்க கட்சியோட நிர்வாகிகள், அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இங்க வரும்போது சத்தியமூர்த்தி பவன் பக்கமே வரது இல்லையே, இந்த கலாச்சாரத்தை மாற்றவே முடியாதா? நாங்கள் இங்கே நிர்வாகிகளை அமைத்து நாங்கள் செயல்பட்டால் எங்கள் கட்சிக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, எங்கள் கட்சியின் இயக்கத்துக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தானாக வரும். இது வந்து இங்கே இருக்கிற ஃபால்ட்டு தான். டெல்லியில் இருக்கவங்க மேலே நான் ஃபால்ட்டாக நான் சொல்ல மாட்டேன். நம்ம இங்கே ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணி ப்ரோக்ராம்ஸை கரெக்டாக போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை தானாக நமக்கு வரும். இதனால் டெல்லி நம்மளை மதிக்கலைன்றதெல்லாம் ஒன்று செகண்டரி. நம்ம செயல்பாட்டின் மூலமாக எல்லாருடைய மதிப்பு மரியாதை நாம் பெற முடியும். நிச்சயமான தமிழக அரசியல் எதிர்காலத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒரு சிறப்பான இடம் உண்டு. அந்த நம்பிக்கையை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் இளைஞர்கள் செயல்பட வேண்டும். இதுதான் நான் கூற வேண்டிய செய்தி. நீங்க இவ்வளவு நம்பிக்கையா பேசுறீங்க, ஆனா உங்க கட்சியோட மூத்த நிர்வாகிகளுள் ஒருவரான பீட்டர் அல்போன்ஸ் மாலுமி சரியில்லாததால் திசை தெரியாமல் சென்று கொண்டிருக்கும் கப்பலை போலத்தான் இன்னைக்கு தமிழக காங்கிரஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரே. தெரியல, நிர்வாகி யாருன்னு தெரியல, அவரை தான் கேட்கணும். அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அவர் வயசு அதிகமானவர், அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். எனக்கு வயசு 35 தான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு இன்னும் அடுத்த 50 ஆண்டுகளை பற்றி நான் சிந்திக்கிறேன். எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. சார், இவ்வளவு நேரம் எங்க குமுதம்.com நேயர்களுக்காக ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். குமுதம் வெப் டிவி நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நேயர்களே, கார்த்திக் சிதம்பரம் அவர்களின் பேட்டியை கண்டு ரசித்தீர்களா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.